இனி யார் தடுத்தாலும் சரி, என் பிள்ளைக்கு வேண்டியதை கொடுப்பதற்காக அல்லவா இந்த கருப்பண்ணசாமி நான் வந்து இருக்கின்றேன். உன் அதிர்ஷ்டத்தின் உறவை உன் வீட்டு வாசலுக்கே நான் அழைத்து வந்து விட்டேன். என் பிள்ளையை கனவிலும் நினைத்து பார்த்திடாத பெண்ணானவள், உனக்கே என்ற உரிமையானவள். உன் வாழ்க்கையே நான் மாற்றுவதற்கு, உன் வாழ்க்கையாகவே அவள் வருவதற்கு நான் துணை புரிந்து விட்டேன். என் தங்கமே, நான் உனக்கு எவ்வளவோ முறை இங்கு சூழ்ச்சிகளை தடுத்து நிறுத்தியிருக்கின்றேன். அவள் உன்னருகில் வரும்போதெல்லாம் இங்கு மாய வலைகள் இருந்து கொண்டு இருப்பதை நீ அறிந்து கொண்டுதான் இருக்கின்றாய். ஆனால் அந்த வலையிலிருந்து இனி முறியடித்து விட்டு எது உண்மை எது பொய் என்ற அடையாளத்தை காண்பதற்காக நான் வந்து இருக்கின்றேன். அவர்கள் என்ன செய்வார்கள், இவர்கள் என்ன செய்வார்கள் என்று யோசிப்பதை விட யார் என்ன செய்தாலும் சரி, உனக்கான வாழ்க்கையை சரி செய்யத்தான் நான் இந்த கருப்பண்ணசாமி இருந்திருக்கின்றேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. நீ என்னை தள்ளிவிட்டு போகாதே. நீ மனதில் ஆசையாய் நினைத்த பெண்ணானவள்தானே, அவள்தான் உன் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற. அப்படி இருக்கும்போது நீ எதற்காகவும் இங்கு அழுது கொண்டு இருக்க வேண்டாம். நான் என்ற அடையாளத்தை நான் உனக்கு தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன். உன்னோடு இருந்து உனக்கான காரியத்தை இங்கு செயல்படுத்த காத்து கொண்டு இருக்கும்போது எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கு எது வேண்டும், எப்படி வேண்டும் என்பதில் உறுதியாக இரு. துவண்டு போகாமல் துணிந்து எது வந்தாலும் என்னை என் கருப்பண்ணசாமி பார்த்து கொள்வான் என்பதில் மட்டும் தெளிவாக இருந்தாலே போதும். நிச்சயம் உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை நான் உத்வேகப்படுத்தி கொண்டேதான் இருப்பேன். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்று நீ அதை கடந்து வந்து கொண்டே இரு. சில விஷயங்கள் இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நடந்து கொண்டு இருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே. எது எப்படியாயினும் உனக்கான வெற்றியை தருவது இந்த கருப்பனாக இருக்கும்போது உன் உறவை உன்னிடத்தில் ஒப்படைப்பது நான் தான் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றேனே. மறுபடியும் நீ எதை நோக்கியும் இங்கு அளவே வேண்டாம். எதை நினைத்தும் நீ உன் வாழ்க்கையை இங்கு செயல் இழக்கவே இங்கு வேண்டாம். நான் அல்லவா உனக்கான காரியத்தை செயல்படுத்த வந்து இருக்கின்றேன். உனக்கான வெற்றியை நான் அல்லவா இங்கு தருவதற்காக வந்து இருக்கின்றேன். எதுவாயினும் நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியாகவே இரு. எத்தனை இடையூறுகளை தாண்டி உனக்கான விஷயத்தை செய்வதற்கு நான் காத்து கொண்டு இருக்கின்றேன் தெரியுமா? இதோ உனக்கான அச்சாரத்தை போட்டி விட்டேன். உறுதியான தெளிவான முடிவை தருவதற்கு இந்த கருப்பனை வந்து இருக்கும்போது இனி என்ன சொன்னாலும் நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கையில் நீ எடுக்கின்ற முடிவுதான் உன்னை நீ யார் என்று உனக்கு காண்பிக்கப் போகின்றது. அப்படி இருக்கும்போது உன் தனிமையை நினைத்து அழுது கொண்டு இருக்காது. உன் வாழ்க்கை இவ்வளவுதானோ என்று எண்ணிக்கொண்டு இருக்காது. எதுவாயினும் உனக்கான காரியத்தில் உன் வெற்றியை நானே இங்கு செயல்படுத்த காத்து கொண்டு இருக்கும்போது இனி எல்லாம் நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது. என் பிள்ளையே, உனக்குள் இருக்கும் வழியை உணர்ந்து இப்பொழுது நான் உன்னை நோக்கி ஓடோடி வந்து இருக்கும்போது இனி எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். உன் வாழ்க்கையை வழிநடத்துவது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இருக்காது. கஷ்டம் என்று நினைத்து கொண்டால் அது உனக்கு பெரும் சுமையாகத்தான் இருக்கும். அதை சவால் என்று ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீ யாரையும் எதிர்பார்க்காமல் உன் பயணத்தை உன்னோடு கைகோர்த்திருப்பது இந்த கருப்பண்ணசாமி என்று மட்டுமே எண்ணிக்கொள். எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும் என்று என்னை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு இரு. நிச்சயம் உன்னை கலங்கரை விளக்கமாக இருந்து நான் வெளிச்சத்தை தந்து எந்த இருள் உன்னை சூழ்ந்து கொண்டு இருந்ததோ அந்த இருளை போக்கி உன் வாழ்க்கை நலனை உன் கையில் ஒப்படைப்பதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். என்னை நம்புவதில் இருந்து மட்டும், இந்த கருப்பனை நம்புவதில் இருந்து மட்டும் நீ பின்வாங்கி கொண்டு இருக்காதே. உனக்கான கஷ்டத்தை தாங்கும் மனப்பக்குவத்தையும் மன வலிமையும் நான் இங்கு தந்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் முடிந்து விட்டது என்ற எண்ணத்தையும் நீ வளர்த்து கொள்ளாதே. என் பிள்ளையே, உனக்கான வழிகளை
உனக்கு முன்னால் சென்று நான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கும்போது எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்றும் எனக்கு தெரிந்ததும் அறிந்ததுதான். அந்த பாதையை தெளிவுபடுத்தி தானே உன் கையில் ஒப்படைத்திருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? இனி நீ எதையுமே தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கானவரே, உனக்கு உரிமையானவரே இங்கு உன்னை தேடி வரத்தான் போகிறார். எவ்வளவு பெரிய காரியத்தை நான் செய்ய காத்திருக்கின்றேன் என்று நீ பார்க்கத்தானே போகிறாய். எல்லா வேளைகளிலும் உனக்கு நல்லதை சொல்லவும் செய்யவும் இந்த கருப்பண்ணசாமி இருந்து கொண்டு இருக்கும்போது எதை பற்றி என் தங்க பிள்ளையை யோசிக்கின்றாய்? இவ்வளவுதானா என்று எண்ணிக் கொள்வதை விட இதையும் தாண்டி நான் ஜெயிக்கின்ற தருணத்தை என்னப்பன் கருப்பன் இங்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றான் என்பதில் மட்டும் உறுதியாக இரு. இனி தோல்விகளைக் கண்டு நீ பயந்ததும் அச்சப்பட்டதெல்லாம் போதும். என் பிள்ளையே, தோல்விகளைக் கண்டு துவண்டு வருபவன் சாதாரண மனிதன். எத்தனை முறை தோற்றாலும் இன்னொரு முறை முயற்சிக்கலாம் என்று நினைப்பவன் தானே சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மன வலிமையைத்தானே நான் உனக்கு இந்த கருப்பன் தந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நமக்கு பிடித்தவர்கள் எல்லோரும் நம்மை பிடித்து விட்டு இங்கு பிரிந்து விட்டு சென்று விட்டார்களே என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். இதோ உனக்கான காரியத்தில் நான் உன்னை வழிநடத்த காத்திருக்கும் போது யார் என்ன சொன்னாலும் நீ எதை பற்றி மறுத்து கொள்ள வேண்டாம். உன் சந்தோஷத்தில் உன்னோடு இருந்தவர்களை விட நீ கஷ்டப்படும் போது உன்னருகில் இருப்பவர்களை மட்டும் நீ எக்காரணம் கொண்டும் மறுத்து விடாதே. என் பிள்ளையே, நீ செய்ய நினைக்கின்ற செயலை உன்னோடு இருந்து செய்கின்ற விஷயத்தை தான் நான் இந்த கருப்பண்ணசாமி செய்து கொண்டிருக்கின்றேன். எதற்காக நீ காத்திருந்தாயோ, எதை நோக்கி உன் பயணம் இருந்து கொண்டிருந்ததோ அந்த பயணத்தில் நான் உனக்காக உன்னை நோக்கித்தான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன். வருவதெல்லாம் வந்துவிட்டு போகட்டும். இனி உன் வாழ்க்கையின் தேடலை எனக்காக என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விடு. உன் சுமைகளை எல்லாம் என்னிடத்தில் இறக்கி வைத்து விடு. எதற்காக நீ காத்திருந்தாயோ அந்த பயணம் வெற்றியடையும் தருணம் வந்து விட்டது. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய். என் பிள்ளையே, உனக்கான நலனை கருத்தில் கொண்டுதான், உனக்கான மகிழ்ச்சியினை கருத்தில் கொண்டுதான் நான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். மறுபடியும் நீ உன் வாழ்க்கையில் அது சரியில்லை இது சரியில்லை என்றெல்லாம் எண்ண வேண்டாம். என்ன சரியாயினும் சரி, உன் வாழ்க்கைக்காக நான் போராடும் போராட்டத்தில் இனி நீ எடுத்துக்கொள்கின்ற முடிவினை நான் உனக்கு தருவதற்காக வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் அழுது கொண்டு இருக்க வேண்டாம். என் பிள்ளையே, உன்னுடைய எண்ணத்தை தெளிவாக வைத்துக்கொள். உனக்கான வலிமையான எண்ணம் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது யாருமில்லை என்றெல்லாம் யோசிக்க வேண்டாம். நீ என்னை முழுமையாக நம்பிக்கொண்டு இருக்கும்போது நிச்சயம் அதில் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான காரியத்தை நான் உன் வாழ்க்கைக்குள் செயல்படுத்த வந்து இருக்கின்றேனே. இனி எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்கவே வேண்டாம். நீ நினைத்ததை நான் பழிக்கச் செய்யும் காலத்திற்குள் வந்து விட்டேன். இனி எதற்கு நீ அழுது கொண்டு இருக்கின்றாய்? 18ஆம் படி கருப்பசாமியே போற்றி.